வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் விஓ தேர்வுக்காக மாதிரி தேர்வுகள் வழங்கிட்டு வரோம். நாம் பார்க்கக்கூடிய தேர்வு 22வது தேர்வில் இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு மாதிரி தேர்வு 2. ஏற்கனவே நம்ம மாதிரி தேர்வு 1 இந்தியன் பாலிட்டி வச்சுருக்கோம். இதோடைய கொஸ்டின் பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பஞ்சாபி மொழி டேஷுடன் நெருங்கிய தொடர்புடையது. பஞ்சாபி மொழி எந்த மொழிகளுடன் நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னா ஹிந்தி மற்றும் உருது. ஹிந்தி மற்றும் உருது ஆகிய மொழிகளுடன் நெருங்கிய தொடர்புடையது பஞ்சாபி மொழி. கொஸ்டின் நம்பர் 2. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியான தேர்வு செய்ய. இது பிராந்தியத்துக்கு இடமளிக்காது. சரிதான். வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும் சகோதரத்துவம் என்பது தவறு. சாதியவாதத்துக்கு இடமளிக்காது சகோதரத்துவம் என்று சொல், இதுவும் சரிதான். அப்போ 1 மற்றும் 3 ஆகிய ஸ்டேட்மெண்ட் சரி. கொஸ்டின் நம்பர் 3. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவுடைய பெயர், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இந்தியாவோட பெயர் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா இந்தியா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு, பாரதம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பு குறிப்பிட்ட இந்தியாவோட பெயர் என்னது? இந்தியா மற்றும் பாரதம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. 1969ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய. மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் குறித்து முழுவதுமாக ஆராய தமிழ்நாடு அரசு நியமித்த கமிட்டியினுடைய தலைவர் யாருன்னா டாக்டர் பி.வி. ராஜமன்னார் கமிட்டி. 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அமைக்கிறாங்க. எதற்காக? மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக. பி.வி. ராஜமன்னார் இந்த மூவர் குழு சொல்லுவாங்க. மூவர் கமிட்டிக்கு தலைமை யாருன்னா டாக்டர் பி.வி. ராஜமன்னார். சர்க்காரியா மத்திய அரசு அமைக்கிறாங்க. மத்திய மாநில அரசு உறவு கொடுத்தாரு. மத்திய அரசு சர்க்காரியா கமிட்டி. கொஸ்டின் நம்பர் 5. சட்டம் என்பது இறையாண்மையின் கட்டளை. சட்டம் என்பது இறையாண்மையுடைய கட்டளை என்று கூறியவர் யாருன்னா ஜான் ஆஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6. இந்திய அரசியல் சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், அலுவலக மொழிகள், அபிஷியல் லாங்குவேஜஸ் எத்தனை இருக்குன்னா மொத்தம் 22 மொழிகள் உள்ளது 8வது அட்டவணை. அரசுக்கு வழிகாட்டி நெறிமுறை கோட்பாடு, அரசுக்கு வழிகாட்டி நெறிமுறை கொள்கை டிபிஎஸ்பி, டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எந்த நாட்டிலிருந்து எடுத்திருக்காங்கன்னா அயர்லாந்து அரசியலமைப்பு, ஐரிஷ் அரசியலமைப்பு. கொஸ்டின் நம்பர் 8. இந்திய அரசியலமைப்பின்படி சரியானது எதுன்னு கேட்குறாங்க. அரசியல் அமைப்பின்படி சரியானது எதுன்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, பல அரசியல் கலவை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. முழுமையாக கன்னட அரசியல் அடிப்படை கொண்டு முழுமையாக கன்னடா வாங்கிடும். இல்லை நிறைய நாடுகளை ஃபாலோ பண்ணி நம்ம உருவாகிறோம். இது தவறு. இந்திய அரசியல் 1935 அடிப்படையாக கொண்டு இந்திய அரசியல் 1935 பெரும்பாலான பகுதிகள் சொல்லும் அடிப்படை கிடையாது. முழுமையாக பிரிட்டிஷ் அரசியலமைப்பு அடிப்படை இல்லை, இதுவும் கிடையாது. பல 60க்கும் மேற்பட்ட நாடுகள் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்போட பெரும்பாலான பகுதி இப்படி தான் சொல்லுவோம். அப்போ பல அரசியல் அமைப்புடைய கலவை தான் இந்திய அரசியலமைப்பு. சரி, ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 9. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு ஒரு குடியரசு. இந்தியாவின் அரசியலமைப்பு ஒரு குடியரசு என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அப்படின்னா இந்தியோட அரசியலமைப்பு குடியரசு. ஏன் அப்படின்னா மரபு வழி சார்கூறுகள் எதுவுமே கொண்டிருக்கவில்லை. அதுதான் சரி. கொஸ்டின் நம்பர் 10. 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக இணைத்த சட்ட திருத்தம் எதுன்னா 86வது சட்ட திருத்தம் 2002ஆம் ஆண்டு. அதாவது 6 வயதிலிருந்து 14 வயது வரை இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு, அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி, RT ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், RT சட்ட திருத்தம் 86வது சட்ட திருத்தம் 2002. சட்டமாக 2009 ஆகும். நடைமுறை 2010 ஏப்ரல் 1 தான் வரும். கொஸ்டின் நம்பர் 11. இந்திய ஒன்றிய நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் மக்களவை மாநிலவை கொண்டது என்பதை விளக்கக்கூடிய அரசியலமைப்புடைய பிரிவு என்னன்னா பிரிவு 79. கொஸ்டின் நம்பர் 12. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளில் நடைமுறையில் இருந்தவை. இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது 1949 நவம்பர் 26 நடைமுறையில் இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாமல் முகவுரை இருந்துச்சு, 22 பாகங்கள் இருந்துச்சு, 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது, 8 ஸ்கெடியூல்ஸ் இருந்தது. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் சரி. ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போன்னா 1947 ஜனவரி 22. நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1947 ஜனவரி 22. கொஸ்டின் நம்பர் 14. அரசியலமைப்பு 44வது சட்ட திருத்தம் 1978.
சொத்துரிமை எந்த உரிமையாக மாற்றினா அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது. அடிப்படை உரிமை சட்ட உரிமை, இது சரி. சட்ட உரிமை அடிப்படை மாற்றியது தவறு. அடிப்படை கூறாக மாற்றியது தவறு. அப்படின்னா அது அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது, இது மட்டும்தான் சரி. இது கொஸ்டின் நம்பர் 15. பொறுத்துக. சமத்துவ உரிமை எந்த விதிலிருந்து எந்த விதி வரை இருக்குன்னா, சமத்துவ விதி 14 முதல் 18 வரை. சுதந்திர உரிமை விதி 19 முதல் 22 வரை. இந்திய அரசியலமைப்பு உட்பட்ட தீர்வான உரிமை விதி 32. உச்சநீதிமன்றத்தில் போகும்போது உயர்நீதிமன்றம் போன 226 அடிப்படை உரிமைகள் தான் 32. சமய சுதந்திர உரிமை 25 28 வரை. அப்போ ஆப்ஷன் எதனது சரியானது? மத்திய அரசினுடைய அரசியல் அமைப்பின் தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். கொஸ்டின் நம்பர் 17. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கி உள்ளதுன்னா பிரிவு 21. அடுத்து இந்திய அரசியலமைப்புடைய எந்த பகுதியில் அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த பார்ட்ல இருக்குன்னா பகுதி 3. பகுதி 2 குடியுரிமை, பகுதி 4 அடிப்படை கடமைகள், பகுதி 4 அரசுக்கு நெறிமுறை கொள்கைகள். இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை இந்திய டேஸ் வழங்கியுள்ள இந்திய அரசியல் அமைப்பு வழங்கியுள்ளது. கொஸ்டின் நம்பர் 20. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கக்கூடிய அரசியலமைப்பு பகுதி என்னன்னா பகுதி 4A. ஆர்டிகிள் 51A. இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படும் இந்திய அரசின் பகுதி என்னது? பகுதி 3 அடிப்படை உரிமைகள். இதான் இந்தியாவின் மகா சாசனம். கொஸ்டின் நம்பர் 22. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம் 1976. வயதான பெற்றோர் மற்றும் முதியோர் பராமரிப்பு மற்றும் நலன் சார்ந்த சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா சரியானது ஆப்ஷன் பி 2007. கொஸ்டின் 24. அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளில் பற்றிய வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடு அப்படிங்கிறதுல அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும் அப்படிங்கிறது சரி. எந்த நீதிமன்றத்தாலும் இந்த டிபிஎஸ்பியை கட்டாயப்படுத்த முடியாது, இதுவும் சரி. கொள்கைகளை செயல்படுத்தும் போது சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகி, இதுவும் சரி. சட்ட ஒப்புதல் பெற்றவை தவிர முதல் 3 ஸ்டேட்மெண்ட் தான் சரி. கொஸ்டின் 25. அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம், அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று விவரிப்பவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர். கொஸ்டின் 26. அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கீழ்வரும் எந்த வழக்கின்படி தீர்ப்பளித்தது அப்படின்னா மினர்வா மில்ஸ்க்கும் இந்திய அரசுக்கும் இடையே நடைபெற்ற வழக்கு. கொஸ்டின் 27. எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்புடைய முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டன? 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தம். கூற்று காரணம். இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது, சரிதான். இந்திய நாடாளுமன்றம் 2 சபைகளை உடையது, லோக்சபா ராஜ்யசபா. ரெண்டுமே சரிதான், ஒன்று கொண்டு தொடர்பு கிடையாது. ஓகேங்களா? அப்ப 2 சரி. காரணம் கூற்று விளக்கவில்லை. ஒற்றை ஆட்சி முறைக்கான உதாரணங்கள் எதுன்னு கேட்கிறார். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல எது சரியானதுன்னா ஒற்றை ஆட்சி முறை பிரான்ஸ், ஜப்பான், இலங்கை. கொஸ்டின் 30. இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் பொது தேர்தல். இந்தியாவில் முதல் பொது தேர்தல் 1920. சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்போ நடக்குது? 51 52. இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949 நவம்பர் 26. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நடைமுறைப்படுத்தப்பட்டதும் 1950 ஜனவரி 26. அடுத்த கொஸ்டின் நம்பர் 32. நார்வே நாட்டு நாடாளுமன்றத்துக்கு என்ன பேர்னா ஸ்டோர்டிங். நார்வே நாடாளுமன்றம் ஸ்டோர்டிங். அமெரிக்கா காங்கிரஸ், ஜப்பான் டயட், இந்தியா சன்சத். கொஸ்டின் நம்பர் 33. எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது? எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றுள்ளது அப்படின்னா ஆர்டிகிள் 275. பாராளுமன்ற ஆட்சி முறை டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. அமைச்சரவை அரசாங்கம் என்றும் பாராளுமன்ற ஆட்சி முறை அழைக்கப்படுகிறது.
முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது? மக்களவை கலைக்கக்கூடிய லோக்சபா விதி 85. முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது? 57ஆம் ஆண்டு ஏப்ரல் 4. கொஸ்டின் நம்பர் 36. இந்தியாவுடைய தேசிய பாடலாம் வந்தே மாதரம் பக்கிம் சந்திர சாட்டர்ஜியுடைய மிகவும் பிரபலமான நாவல் எதனுடைய ஒரு பகுதினா ஆனந்த மடத்துடைய ஒரு பகுதி தான் வந்தே மாதரம். இது இந்தியாவுடைய தேசிய பாடல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலன் யாருன்னா உச்ச நீதிமன்றம். கொஸ்டின் 38. ஒற்றையாட்சி அரசாங்கத்தினுடைய பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தை கொண்ட ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம்முடைய அரசு உருவாக்கி உள்ளது என்று கூறியவர் யாருன்னா KM முன்சி. கொஸ்டின் 39. இந்தியாவினுடைய பாராளுமன்ற இடது கொள்கை என்ன குறிப்பிடுவது? இது காலனித்துவத்திற்கு பிந்தைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வடிவம் சித்தாந்தம். என்னன்னா ஆப்ஷன் ஏ திருத்தல்வாதம். கொஸ்டின் நம்பர் 40. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? பஞ்சாப் மற்றும் ஹரியானா, சண்டிகர். கொஸ்டின் நம்பர் 41. அனைத்து மாநிலங்களுக்குமான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள். பகுதி 6 ஆர்டிகிள் 150 237 வரையிலான ஆர்டிகிள்ஸ். கொஸ்டின் நம்பர் 42. முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். அந்த நியமிக்கப்படுவதற்கான ஆர்டிகிள் எதனா 164. 1. ஆளுநர் குறிப்பிட்ட நபர்களில் யாரை நியமனம் செய்வதில்லை அப்படின்னு கேட்குறாங்க. முதலமைச்சர் நியமனம் செய்கிறார். அரசு பணி தேர்வு தலைவரை நியமனம் செய்கிறார். மாநில தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வது இதுதான் விடை. கொஸ்டின் நம்பர் 44. உயர் நீதிமன்ற நீதிபதி நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார் அப்படின்னா ஆளுநர் பங்கு பெறுகிறார். உயர்நீதி தலைமை நீதிபதி பங்கு பெறாரு. குடியரசுத் தலைவர் பங்கு பெறுகிறார். ஆனால் பங்கு பெறாதுன்னா முதலமைச்சர். அதுதான் விடை. கொஸ்டின் நம்பர் 45. வாக்கியங்களை கவனி. கூற்று காரணம். மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு அப்படிங்கிறது சரி. அடுத்து குடியரசு ஒப்புதலோடு மட்டுமே மாநில பட்டியலில் சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்வது தவறு. அப்ப ஏ சரி ஆர் தவறு. கொஸ்டின் நம்பர் 46. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறக்கூடிய வயது எத்தனை? 62. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 65. மாநில அரசினுடைய எதிர்பாராத செலவினங்களுக்காக கண்டிஜென்சி ஃபண்ட் அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்பவர் யாருன்னா கவர்னர் தான், ஆளுநர். அடுத்து கொஸ்டின் 48. அமைச்சரவை செயலகத்துடைய பணிகள் மற்றும் செயல்பாடுகள் பற்றிய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா ஆப்ஷன் ஏ 1961. கொஸ்டின் நம்பர் 49. உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் எதுவும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் தான். அமைச்சரவை செயலகம் யாருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் அப்படின்னா பிரதமருடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் இயங்கும். கொஸ்டின் நம்பர் 51. சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 1862ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய மாநிலங்களவை MP மாநில உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர்கள்? 31. லோக்சபா உறுப்பினர்கள் 80. பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 53. பொறுத்துக. இந்திய நகரங்கள்னா நகராட்சி, பெருநகரங்கள் மாநகராட்சி, தொழில் நகரங்கள் நகரியம், இராணுவ அமைப்பு பாளைய வாரியங்கள். ஆப்ஷன் ஏ தான் அது சரி. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இப்படியான ஒரு அமைப்பு வேண்டும் என்று இதற்கு பெயர் வைத்தவர் யாருன்னா மகாத்மா காந்தி. கொஸ்டின் நம்பர் 55. அப்போதைய கிராம நிர்வாகம் பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ள நூல் எதுனா சாணக்கியர் என்று சொல்லப்படும் ஹவுடில் எழுதிய அர்த்த சாஸ்திரம். கொஸ்டின் நம்பர் 56. நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளம் இட்டதால் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை தலசுய ஆட்சி தந்தை என்றெல்லாம் அழைக்கப்படுவார்னா ரிப்பன் பிரபு. பஞ்சாயத்து ராஜ் இந்திய அரசியல் அமைப்புடைய எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பகுதி 9. பஞ்சாயத்து இந்திய அரசு எந்த பகுதியில் இடம்பெற்றது? பகுதி 9. அட்டவணை கேட்டாங்கன்னா 11. நகராட்சி பகுதிகிற 9A, நகராட்சி அட்டவணைனா 12. தேசிய ஊராட்சி தினம் என்னைக்குன்னா தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ? 1994.
ஒவ்வொரு ஊராட்சியிலும் கிராம சபை கூட்டங்கள், ஒவ்வொரு ஊராட்சியிலும் கிராம சபை கூட்டங்கள் எத்தனை முறை, ஒவ்வொரு ஊராட்சியிலும் கிராம சபை கூட்டம் எத்தனை முறை நடத்தப்படும்னா 4 முறை நடத்தப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 முறை இப்போ நடத்துனாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தினம் மார்ச் 22 நவம்பர் 1 அப்படிங்கிறதையும் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 61. ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி பணியை மேற்பார்வையிடும் அதிகாரம் பெறாதவர், மேற்பார்வை அதிகாரம் பெறாதவர் யாருன்னு கேட்குறாங்க. மேற்பார்வை செய்வ திட்ட அலுவலர், பிடிஓ, வட்டார வளர்ச்சி மாவட்ட ஆட்சியர். மேற்பார்வையிடும் அதிகாரம் பெறாதவர் ஒன்றிய பெருந்தலைவர். மாவட்ட ஊராட்சி அமைக்கணும் அப்படின்னா எவ்வளவு மக்கள் தொகை இருக்கணும்? குறைந்தது 50,000 இருந்தால் போதும். கொஸ்டின் நம்பர் 63. இந்தியாவிலேயே முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்னா வாலாஜாபேட்டை தான். தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை. பல கிராம ஊராட்சியில் ஒன்றிணைந்து எது அமைக்கிறாங்க? பல கிராம ஊராட்சி ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம், பஞ்சாயத்து யூனியன் அமைக்கணும். கொஸ்டின் 66. கூட்டாட்சி அமைப்பை இந்தியாவுக்கு வலியுறுத்தியவை. கூட்டாட்சி அமைப்பை இந்தியாவுக்கு வலியுறுத்தியவை எது பார்த்தீங்கன்னா நேரு அறிக்கையும் ஜவஹர்லால் நேருடைய கருத்துக்களும். முதல்ல நேருடைய அறிக்கையும் ஜவஹர்லால் நேருடைய கருத்துக்கள் வந்து என்னது? கூட்டாட்சி அமைப்பை இந்தியாவுக்கு வலியுறுத்துது. அப்போ டி தான் சரி. கொஸ்டின் நம்பர் 67. தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்த தமிழ் அறிஞர்கள் யாரன்னா சி.வை. தாமோதரனார், உ.வை. சாமிநாதன். ஏ மற்றும் பி சரி. கொஸ்டின் 68. குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்கலாம் என்று கூறக்கூடிய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. குடியரசு பொது நலனுக்காக மாநிலங்களிடையே வந்து குழு உருவாக்கலாம் என்று சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 263. மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது என்று சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. கொஸ்டின் நம்பர் 70. மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 எந்த சட்ட பிரிவின்படி உருவாக்கப்பட்டதுனா 262. அனைத்து இந்திய பணிகள் உருவாக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பிரிவு உறுப்பு 312. நமது அரசமைப்புடைய மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்த மூவர் குழுவுக்கு கமிட்டிக்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் பி.வி. ராஜமன்னார். 1969. கொஸ்டின் 73. அரசியலமைப்பின் உறுப்பு 356 மாநில நெருக்கடி குடியரசு ஆட்சி 356 தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தவர். ஆர்டிகல் 356 தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான் சரி. கொஸ்டின் 73. இந்திய அரசியலமைப்பின் தொடக்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியோட எண்ணிக்கை 14 தான். அதற்கு பிறகு ஒரு 3 மொழி ஆரம்பிச்சாங்க, அப்புறம் ஒரு மொழி, அடுத்து 4 மொழி, வந்து 22 மொழி இப்ப இருக்கு. கொஸ்டின் நம்பர் 75. இந்தியாவில் முதன்முறையாக பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசு ஆட்சி ஆர்டிகல் 356 நடைமுறைப்படுத்தாங்க. எந்த ஆண்டு? 1951. ஒன்றிய பட்டியலில் இடம்பெறாத துறை. ஒன்றிய பட்டியல் இடம்பெறக்கூடிய துறை வெளியுறவுத்துறை, நாணயம், வங்கித்துறை. இப்போ இடம்பெறாத என்னது? பொது சுகாதாரம். மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி எந்த குழுவின் பரிந்துரை அடிப்படைனா சந்தானம் குழுவினுடைய பரிந்துரை அடிப்படை உருவாக்கப்பட்டதா மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். கொஸ்டின் நம்பர் 78. தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2014 டிசம்பர் 31. இந்தியாவின் 23வது தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா சுனில் அரோரா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு எதனுடைய உறுப்பினர்? சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா. கொஸ்டின் நம்பர் 81. இந்திய அரசியலமைப்பின் 326ஆம் விதியின் கீழ் காணப்படும் எதை குறிக்கின்ற? 326 மக்களவைக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடத்துவது. வயது வந்தோர் வாக்குரிமை 326, 324 தேர்தல் ஆணையம். கொஸ்டின் நம்பர் 82. இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்குமூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை மாற்று வாக்குச்சீட்டு முறை மூலம் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்தல் முறை. ஆப்ஷன் பி. ராஜமன்னார் கமிட்டி தன்னுடைய பரிந்துரைகளை அரசாங்கத்திற்கு வழங்கிய ஆண்டு அமைச்சர் 1969. பரிந்துரை வழங்கிய ஆண்டு 1971. கொஸ்டின் நம்பர் 84.
மாநில சட்டமன்றம் கூடுவதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னா 10 உறுப்பினர் இருக்கணும். 10 உறுப்பினர் இருக்கணும், அல்லது மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில 10ல் 1 இருக்கணும். இவற்றில் எது அதிகமா இருக்கோ அதை வச்சுக்கலாம். டேஸுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வானுவதற்கான ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறதுனா, குடிமக்களுக்கு இடையான பிரச்சனை, குடிமக்கள் அரசாங்கத்துக்கு இடையான பிரச்சனை, 2 மாநில அரசாங்க பிரச்சனை, என்னது அனைத்துமே சரியானது. கொஸ்டின் நம்பர் 86. இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றத்தை இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றத்தினருக்குன்னா 1 தான். இன்னொரு எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளதா? பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர். ஆப்ஷன் சி. கீழ்கண்ட எந்த நாட்டினுடைய தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படின்னா, இங்கிலாந்து நாட்டினுடைய தேர்தல் முறை தான் இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 89. இந்திய அரசியலுடைய எந்த பகுதி எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுதுன்னா, பகுதி 15. கொஸ்டின் நம்பர் 90. தேசிய கட்சி பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தது 7, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்கும். ஒரு கட்சி ஆட்சி முறை சீனா, 2 கட்சி ஆட்சி முறை அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி, அழுத்த குழுக்கள், வணிக குழுக்கள். அப்போ என்னது? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. லோக் ஆயுக்தா முதல் எந்த மாநிலத்தில் அமைச்சாங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவில் தான் அமைச்சாங்க லோக் ஆயுக்தா. கொஸ்டின் நம்பர் 92. அனைத்து தரப்பு பெண்களுடைய முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யக்கூடிய நல்ல அமைப்பு என்ன? மாநில பெண்கள் வள மையம். கொஸ்டின் நம்பர் 93. பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகிறது அப்படின்னா, சரியான விடை பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர். இதுவும் சரிதான். பெண்களுக்கான அதிகமான வருமான ஆதாரங்கள், மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை அப்படின்னது அனைத்துமே சரிதான். தேசிய, மாநில மற்றும் மாவட்டங்களுக்கு நுகர்வோர் நீதிமன்றங்களுடைய அமைப்பு வணிகருடைய நியாயமான வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான நுகர்வு குறைகளை ஆராய்வது என அழைக்கப்படுவது எதுனா, மூன்றடுக்கு அமைப்பு. கொஸ்டின் நம்பர் 95. பொறுத்துக. நுகர்வோர் உற்பத்தி சட்டம் எப்படின்னா 1986. சட்டப்பூர்வமான அளவீட்டு சட்டம் 2009. இந்திய தர நிர்ணய பணியகம் 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 96. மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என்று அழைக்கப்படக்கூடியது எதுனா, மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு UDHRC, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அடுத்து, கீழே எந்த உரிமை அதிகாரத்துவத்தின் மீது மக்களின் செல்வாக்கை அதிகரிக்க செய்கிறது? தகவல் அறிவு உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன், RTI. கொஸ்டின் நம்பர் 98. பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் எதுனா, தமிழ்நாடு. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு டேஸ் அமைப்புனா, ஒரு சுதந்திரமான அமைப்பு, இந்தியன் எலெக்ஷன் கமிஷன். கொஸ்டின் நம்பர் 100. தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவருடைய பதவிக்காலம் எவ்வளவுனா, 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. இதில் எது முதல்ல முடியுதோ அதுபடி அவங்க பதவி காலம் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.